ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹலோ ஃப்ரம் அருண் சீசன் 4 எபிசோட் 9. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னா, லைஃப் இஸ் பாசிங் பை அப்படின்னு எப்போயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி தான் நான் இந்த எபிசோடில் பேசணும் அப்படின்னு நினச்சேன். லைஃப் இஸ் பாசிங் பைனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நீங்கள் இருக்கீங்க, வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் நினச்சதையோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையோ நீங்கள் வாழலை அப்படின்றது தான் லைஃப் இஸ் பாசிங் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழல, வாழ்க்கைன்னு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்ருக்கு அப்படின்னா அதுதான் லைஃப் இஸ் பாசிங் பை. அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்குது வாழ்க்கை. அதாவது நீங்கள் நகரில் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா த ஷோ மஸ்ட் கோஸ் ஆன் அப்படின்னு லாஸ்ட் எபிசோடில் நான் பேசியிருப்பேன். ஸோ என்ன நடந்தாலும் வாழ்க்கை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு, வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கான டைம் எடுத்து யோசிச்சிங்கன்னா தான் உங்களால் இதை உணரவே முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்க. என்னென்னா, ஒரு நாள் நீங்கள் ஒரு சண்டே ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க, எதை பற்றியுமே யோசிக்காமல் உட்காந்துருக்கீங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களால் எதுவுமே சொல்ல முடியலை அப்படின்னா, இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை, உங்களை சுற்றி எல்லாமே தானாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பண்ணணுன்ற எந்த விதமான பர்பஸோ இல்லை எந்த விதமான கோலோ எதுவுமே உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்றது தான் அந்த ஸ்டேஜ். இது ஏன் இந்த சுச்சுவேஷன் அட்டைன் ஆகிருக்கும், அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஏன் தொட்டிருப்பீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்துருப்பீங்க, நீங்கள் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்து ஒரு ஏஜ்டான ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தோன்றது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே நம்ம பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் மேஜர் காரணங்களாக இருக்கும். ஆனால் நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா அதை பற்றி பேசலை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ரொம்ப யங் ஏஜ்லேயே உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. உங்களோட 20ஸ்லேயோ 30ஸ்லேயோ 40ஸ்லேயே தோண ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஆனாலுமே உங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ணுற மாதிரியோ இல்லை நான் இதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியோ உங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் வரலை அப்படின்னா தான் நம்ம அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் இருக்கோம் அப்படின்னா அதை பற்றி தான் இந்த டிஸ்கஷனை நான் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இது வரத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் யங் ஏஜில் ஏன் வருது அப்படின்னு யோசித்தோன்னா பர்பஸ்லெஸ்ஸாக இருக்கிறது தான். எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற ஒரு மைண்ட் செட் தான். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய இதை பண்ணணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. யூ காண்ட் ஹேவ் இட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொறுப்பாக இருந்தாலும் சரி, உரிமைகளாக இருந்தாலும் சரி, டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ரெண்டுக்குமே இது பொருந்தும். அப்போது நீங்கள் நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் ப்ரையாரிட்டிஸ், எதெல்லாம் உங்களால் நிஜமாகவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட அப்படி ஒரு லிஸ்ட்டே இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் அந்த லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போது உங்களுக்கான வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அதுவே உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன ஆசையாக இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் லைக்லி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக வேலை பார்த்துட்ருப்பீங்க. அது நல்லதாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணலாம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துக்கு பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான தேவைகள் என்னென்னு உங்களுக்கு கிளியராக இல்லாதப்போ மற்றவங்களோட தேவைகளுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை மற்றவங்களுக்கு ஒன்று ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களோட உழைப்பையும் நேரத்தையும் போட்டு அதை அவங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை கொடுத்துச்சுன்னா எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் அப்படியும் உங்களுக்கு தரல, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்கே உங்களுக்கு தரலை அப்படின்னா தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சின்ன கில்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை ஒரு டிஸ்என்கேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு பர்பஸ்லெஸ்ஸான ஒரு மைண்ட் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு தெளிவாக இல்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம். அதாவது மற்றவங்களோட தேவைகளையோ மற்றவங்களோட உரிமைகளுக்காகவும் நீங்கள் உங்கள் நேரத்தையோ உங்களோட எனர்ஜியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு ரீதிங்க். ஏன்னா உங்களுக்குன்னு என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியலனா அதை ஃபஸ்ட்டு யோசித்து உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு போடலாம். இதுக்கு அடுத்தது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடியாக இருக்குது, ஆனால் அதில் எதையுமே என்னால் பண்ண முடியாது, எனக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க லிமிட்டேஷன்ஸ்ன்றதுலாம் எல்லாருக்குலாம் இருக்காது, நீங்கள் நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது. அது உங்களால் பண்ண முடிஞ்சுதுன்னா, அந்த கோட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி.
ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா என் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ப்ராக்டிக்கலாக லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது அப்படின்னு உங்களுடைய பணமோ இல்லை உங்களுடைய ஸ்கில் செட்டோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோ சில விஷயங்களை அலோவ் பண்ணாது. இப்போ நான் இன்றைக்கி நைட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடணும், பெரிய பெயிண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்றது தான் என்னோட அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் வந்து பெயிண்ட் பண்ண எனக்கு தெரியாதுன்னா அதை நீங்கள் அக்யூர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில்ஸை எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு உங்களால் இப்போ உடனே பண்ணி முடிச்சிட முடியுமா? ஆனால் பண்ணி முடிய முடியாது, அதுக்கு உங்கள் ரொம்ப நாட்கள் ஆகும் இல்லையா? ஸோ நம்மளோட கோல் என்னவாக இருக்குன்னா அந்த லைஃப் இஸ் பாசிங் பைன்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அது பாட்டுக்கு போயிட்டுருக்குப்பா, போகுது, அது பாட்டுக்கு போகுது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, அது ஏதோ பண்ணிகிட்ருக்கு, நான் அப்படியே அதோட இயந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஃபஸ்ட்டு அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் நீங்கள் இந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் பண்ணவே முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு வேல்யூபிளான ஆட்களாக மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கோலோ இல்லை உங்களுக்கு ஒரு பர்பஸோ இல்லை ஒரு இலக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா உங்கள்கிட்ட நிறைய லிஸ்ட் இருக்குது, உங்களோட ஹை ப்ரியாரிட்டி ஐட்டம் ஒன்று இருக்குது, இல்லை உங்கள் லைஃபே அதை நோக்கி தான் நீங்கள் செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கான ஸ்கில்லோ டைமோ இல்லை அதுக்கு வேணுங்கிற ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னும் போது அப்போ உங்களால் இப்போது அச்சீவ் பண்ணக்கூடிய ஆனால் அதே அளவுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றத தேடி அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா மோஸ்ட் லைக்லி இந்த சென்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ். ஸோ அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துடுறீங்க, எடுத்துகிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும், இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அடுத்த மொமெண்ட்டில் உங்களுக்கு லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு மேஜிக் மாதிரி நடந்துடாது. மேஜிக் மொமெண்ட்ஸ் நடக்கும், ஆனால் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மொமெண்ட்டில் நகர்ந்துடாது. ஸோ அந்த மேஜிக் மொமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு நீங்கள் நிறைய எனர்ஜியும் நீங்கள் உங்களோட நிறைய டைமையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாவில் அது ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகிறது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு ஸ்டாப். என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்று நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றத ஒரு பெரிய லாங் ஷாட்டில் உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்க்கணும். அதாவது நான் 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படி நீங்கள் இருப்பீங்களானே உங்களுக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வி ஹாவ் வெரி லிமிட்டட் டைம் அஸ் லைஃப் அப்படின்றதுனால அவ்வளோ தூரத்துக்கு உங்களால் இருக்க முடியாது அப்படின்லாம் உங்களுக்கு தோணினாலுமே, ஆனால் அவ்வளோ தூரம் இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஒரு 50 வருஷம் இருக்க போகிறீங்க, இல்லை இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்க போகிறீங்க, இல்லை இன்னும் ஒரு 70 வருஷம் இருக்க போகிறீங்கன்னா ஒருவேளை நான் ஒரு 70 வருஷத்தில் இருக்கும்போது என்னோடய லாஸ்ட் மொமெண்ட்ஸில் நான் சாஞ்சு ஒரு சேரில் உட்காந்து அப்படி பார்க்கும்போது என் லைஃப்பில் நான் கடந்து வந்தது வந்து சரியாக தான் கடந்து வந்திருக்கேன், இல்லை அட்லீஸ்ட் ஓகேப்பா லைஃப் அப்படின்னு ஒன்று எனக்கு இருந்திருக்கு, ஐ வாஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் மை லைஃப், என் வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கிறதுக்கு நான் எடுத்த முடிவுகளோ என்னோடய டைமோ என்னோடய எனர்ஜியோ ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற விஷயங்கள்லேருந்து என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 5 நாளோ 10 நாளோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் எடுத்து உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ், உங்களை மட்டுமே யோசிச்சுக்கிறதுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் மூவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே காணாமல் போயிட்டு ஒரு வெற்றிடத்தில் நீங்கள் நிற்பீங்க. எதெல்லாம் உங்களை பிளாக் பண்ணிகிட்ருக்கோ அதெல்லாம் காணாமல் போயிட்டு ஒரு வெற்றிடத்தில் நிற்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா லெட் கோ த திங்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை, நானாக பிடிச்சிட்ருக்கேன். அதாவது நமக்கு என்ன தோணுன்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் நாம் தான் பண்ணி ஆகணும், நம்மளை விட்டால் வேறு யார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருப்போம். ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கே என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ நம்ம இருக்கிற எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி ஏகப்பட்ட டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸை நமக்குள்ளே வாங்கி வச்சுருப்போம். அது என்ன வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எப்போவுமே வந்து ரொம்ப தொங்கலாலாம் ஆரம்பிக்க மாட்டோம், ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக தான் ஆரம்பிச்சிருப்போம். அது ஒரு லெவல் ப்ராக்ரஸ் ஆனதுக்கப்புறம் இல்லையே இதை நான் பண்ணணும்னு நினைக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ நம்மளால் அதை விட்டுட்டு வரவும் முடியாது, அதுலேருந்து நம்மளால் வெளியிலையும் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ கூட இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லைப்பா, இது 10ல் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்மளே தெரியாமல் அதை ஒரு ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உட்காந்து யோசிக்கும் மாதிரி இதெல்லாம் உதுத்து விட்டுட்டாலே நமக்கு வந்து நிறைய டைம் கிடைக்குமே.
கொஞ்சம் அதாவது என்னென்னா தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்ருக்கோம். வாழ்க்கை அதுவாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் அவ்வளோ என்கேஜாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதுவாக நடந்துகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு டேஸ் போயிட்டுருக்கு, ஹவர்ஸ் போகுது, வருடங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே போகுதுன்னா உங்களை சுற்றி ஏதோ நடந்துகிட்ருக்கு, அதில் நீங்கள் பார்ட்டாக உங்களோட எனர்ஜியை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போது நீங்கள் உங்களோட எனர்ஜி தேவைப்படாத இடத்துல உங்களோட எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை அது எதுவுமே ரெசிப்ரோகேட் ஆகலை, ஹாப்பினஸ்ஸாக உங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகி வரலை அப்படின்னா அதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் லெட் இட் கோ. நிற்கிறீங்க, உங்களுக்கு வேணான்றதை உதிர்த்து தள்ளுறீங்க அப்படின்றது தான் என்னோடய 2வது ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்தது ரொம்ப கருணையோடு இருங்க. யாருக்குன்னா உங்களுக்கு தான். என்னென்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுடும் போது, இல்லை இந்த லாங் வியூவில் உட்காந்து யோசிக்கும் போது இந்த மொத்த இத்தனை வருஷத்தை நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட் பாட்காஸ்ட் என்ன இருக்குன்னா சக்ஸஸை பற்றி பேசியிருப்போம். சக்ஸஸ் கிடைக்காத எல்லாருமே வாழ்க்கையை வீணடித்தவங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொது புத்தியில் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் சக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியல. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பயங்கர பெரிய வீடு கட்டி அதுக்குள்ளே போய் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது சக்ஸஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடங்களையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறான். இல்லை இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னா அது ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு பிடிச்ச எல்லாருக்கூடையும் நான் பக்கத்தில் உட்காந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்கிறான். இப்படி சக்ஸஸ் அவங்கவுங்களுக்கான சக்ஸஸே மாறுது. ஆனால் நீ எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடணுப்பான்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை கொடுத்து நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இந்த லாங் வியூவில் யோசிக்கும் போது இனிமேல் வரப்போகிற வருடங்களை நம்ம எப்படியாவது சரி பண்ணிவிடுவோன்ற நம்பிக்கை வந்துட்டால் கூட இவ்வளோ வருஷங்களை நம்ம வீணாக்கியிருக்கோமே, இல்லை இவ்வளோ வருஷங்களை நம்ம தப்பாக பயன்படுத்தியிருக்கோமே, இல்லை நம்ம பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டோ இல்லை கோபமோ உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கருணைத்தன்மை, அதாவது பரவாயில்லப்பா இட் இஸ் ஓகே, பண்ணியிருக்கியா, நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு, ஃபர்கியூவபிளாக இருங்க, உங்களை நீங்களே மன்னிக்கணுன்ற நிலைமை கூட இல்லை அப்படின்னு நம்புகிறேன் நான். அதில் என்னத்தை மன்னிச்சிக்கிறதுக்கு இருக்குது? நீங்கள் ரொம்ப கருணையோட இவன் இது வரைக்கும் கடந்து வந்த ஒரு ஆளை நீங்கள் தனியாளாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அருண் ஒருத்தன் சென்டர் பாயிண்டில் நிற்கிறேன், பாஸ்டரும் ஃப்யூச்சர் அருண் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டருன்னு நான் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோதானப்பா அவனால் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கருணையோடு அந்த பாஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளாஸையுமே உங்களால் சாதாரணமாக கடந்துட முடியும். அப்போ கடந்து உங்களோட அந்த சென்டர் பாயிண்டில் நிற்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் இனிமேல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ஸ்டார்ட். அதுதான் கடைசி ஸ்டெப்பாக இருக்கும். ஸ்டாப்பில் ஆரம்பித்து ஸ்டார்ட்டில் முடிக்க போகிறீங்க. அது ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸ் நிறுத்துங்க. நிறுத்தினதுக்கப்புறமா உங்களுடைய பழைய விஷயங்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உதிர்த்து தள்ளுங்க. கருணையோடு உங்களை மன்னிச்சுக்குங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த நாளை ஆரம்பிங்க அப்படின்றது தான் நான் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் இந்த லைஃப் இஸ் பாசிங் பை அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இது ரொம்ப தியரிட்டிக்கலாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது எப்படியாச்சும் நம்ம பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நம்மளால் ஈடுபடலாம். ஏன்னா இந்த கடைசியில் உங்களுடைய நாட்களை, உங்களுடைய நேரங்களை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றதுல தான் நீங்கள் எவ்வளோ ட்ரூத்துக்கு பக்கத்தில் உங்கள் லைஃப்பை நீங்கள் எவ்வளோ வாழ்ந்திருக்கீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்புறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து மற்றும் ஒரு பாட்காஸ்ட்டில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.